போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம் மேட்ஸ் மே ஓகே வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். ஒரு குட்டி பிள்ளை பார்த்துட்டு போகுது. ஓகே, இன்னைக்கு எங்க இருக்கேன்னா நான் வந்துட்டு சன்வே பிரமிட்ல இருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் vlog பண்ணி போட்டிருப்பேன். அதே இடத்துல தான் இன்னைக்கு வந்திருக்கேன் vlog எடுக்க தான். ஆனா இந்த ஷாப்பிங் மாலை சுத்தி பார்க்க vlog கிடையாது, நியூ இயர் செலிப்ரேஷன் vlog எடுக்க போறேன். எஸ், இன்னைக்கு வந்து வேற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கும். அதை பார்க்க தான் ஆவலோட நானும் SKR வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபன், அப்புறம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. ஏன் இன்னைக்கு வந்து இறங்கி கொளுத்துறோம், பேசலாம் வேணாம். 2025 வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இறங்கியாச்சு, ரெண்டுல ஒண்ணு பாத்துரும். ஓகே SKR, how do you feel? இன்னைக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷன், நாங்க 2 பேர் தான் இன்னைக்கு இறங்கி கொடுத்துறோம் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து நியூ இயருக்கு வந்து அவ்வளோ ஒரு பேர் போன ஒரு இடம். இங்க வந்து அப்படி கோலாகாலமா இருக்குமா. நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்தேன், அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரேன். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். இவனை ஃபர்ஸ்ட் டைமா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கூப்பிட்டு வரேன். எப்படி ஃபீல் பண்றேன்? ஓகே, இன்னைக்கு இறங்கி கொடுத்துறோம், பட்டைய கிளப்புறோம். வாங்க guys, உள்ள வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க கலை நிகழ்ச்சிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சும்மா எட்டி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. கவுண்டன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொளுத்துறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து உள்ள என்ட்ரி பண்ணோன்னு வந்து இங்க கலை நயத்தோட பொருள்லாம் வைக்கிறாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரோஸ் இருக்கு, சாப்பாடு இருக்கு, மங்கு ஜாமா கூட இருக்கு. நீங்க வந்து பாத்துக்கலாம். ஒண்ணு அது என்ன சொல்லுவாங்க, அங்க கலை நிகழ்ச்சி போற இடத்துக்கு நான் உள்ள போகல, வெளியே இவ்வளவு கோலாகலமா இருக்கு. உள்ள எப்படி இருக்கும் தெரியல. சரி வாங்க, லைட்டா நம்ம சுத்தி பார்த்துட்டு என்னன்னு இருக்கு பார்ப்போம். கமான். உள்ள நுழைஞ்சோன்னு பல வகையான பொருள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அந்த காட்சியை தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங் மூட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல கவுண்டவுன் வரும். அப்ப ஹாப்பி நியூ இயர்னு கத்துவோம், இப்போ கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஃபீல்ல நடந்து போயிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து அழகு காட்சி பொருள் தான் அதிகமா இருக்கு. லைக் கீ செயின், சட்டை, அப்புறம் கப்பு, அப்ப பொம்மைங்க அப்படிதான் வைக்கிறாங்க. நான் எதுவும் வாங்கல, சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து பட்டாசு வெடிக்கணும், அங்க நான் கத்தணும், தெரிக்க ஒண்ணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அங்க ஒரு என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு, இப்போ உள்ளே ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. உள்ள சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சுத்தி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன்ல இப்போ ஒவ்வொரு இடமா பார்ப்போம். அப்ப அந்த கான்சர்ட் கிட்ட வந்து நம்ம போகலாம். சைனீஸ் கான்சர்ட் தான், இப்போ சைனீஸ் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நம்புறேன், மைக்ல கேட்கணும்னு கேட்கிறேன், நான் நினைக்கிறேன். வாங்க போலாம். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். நடந்து வந்துகிட்டே இருந்தேன், பெர்ஃபியூம் கொடுத்தாங்க. SKR வந்து போன வாரம் அடிக்க சொல்லிட்டு கொடுத்தாங்க. இந்த இடம் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி மினி ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. நீங்க பொருள்லாம் வாங்கிக்கலாம். பிராண்டடான ஐட்டம்ஸ்லாம் வந்து விலை குறைவா கிடைக்குது. நியூ இயரோட ஆஃபர்னால கொடுக்குறாங்க, நியூ இயர் ஆஃபர்லாம் அதனால கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா சாப்பாடு, அப்புறம் சைனீஸ் ஃபுட், அதுதான் மோஸ்ட்லி அதிகமா இருக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹாய், பாருங்க, அவர் வந்து SKRக்கு வந்து பாப்கார்ன் கொடுத்துருக்காரு. காட்டு. பார்த்தேன் களவு போன நிலவ நான் பார்த்தேன். பாத்தீங்கன்னா சாப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். ஹாய் கேட்டாங்க. ஹலோ அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? நடந்து வந்துகிட்டு இருந்த சடனா பார்த்தா வித்தியாசமான ஸ்டைல்ல வந்துட்டு பேன் கேக் செய்யறாங்க. அதுவும் மீன் ஸ்டைல்ல. நல்ல செம்ம ஸ்பாட்டிங்கா ஹாப்பி நியூ இயர் சொல்ற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாப்பி நியூ இயர். என்ன இது
ஓகே காய்ஸ், இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா சாப்பாடு எல்லாம் விதவிதமா பொருள் தான் இந்த இடத்துல இருக்கு. நடந்து போயிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. டைம் ஆக 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 இந்த இடத்துல நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பசி எடுக்குது. நான் எங்கேயாச்சும் போய் சாப்பிட போறேன். சோறு கிடைக்குமா போய் பாக்குறேன். இருந்தா சாப்பிடுவோம், இல்ல வீட்டுல போய் தான் சாப்பிடுறது. அவசரமா வேகமா கிளம்பி வந்துட்டேன் நான். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு நைட் ஆக சரியான டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிரிச்சுட்டு போறாங்க. விளாக்னா அப்படிதான் இருக்கும். ஓகேவா, சரி வாங்க போலாம். ஓகே காய்ஸ், இப்போ நடந்து வந்துகிட்டே இருந்தோம். நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அப்போ வந்து பகல்ல எடுத்து காட்டியிருப்பேன். வெளியே நின்று சன்வீலகனை பார்த்தோம். இப்போ சன்வீலகன் உள்ளேயும் வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு வெளியே நின்று பார்க்க தான் முடியுது. இன்னைக்கு இங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வருது என்னோட பிளான் இல்லை. அடுத்த வாட்டி நான் உங்களை உள்ள கூப்பிட்டு போறேன். இது 2வது வாட்டி உங்கள்கிட்ட சொல்றேன். இது வந்து காளமாடு. நல்லா இருக்கா? இந்த இடம் வந்து டைம் ஆக ஆக வேற மாதிரி இருக்கும். சரி இப்ப போய் சாப்பிடுவோம். என்ன இருக்கா பாப்போம். வாங்க 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 போய் சாப்பிட போவோம். 10 minutes later. ஓகே காய்ஸ், ஒரு வழியா ஒரு கடையை தேடி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். செம்ம பசியா இருக்கு. இவன் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டான். இவன் வந்து பிறந்ததுல இருந்து ரெடி தான். நான் இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிட்டு அப்புறம் ரொம்ப சுத்துவோம். மணி இப்போ வந்து கரெக்டா 10 மணி. பார்க்கலாம், மணி 10. 1-2 ஹவர் இருக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. முதல்ல சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொளுத்துரும். சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சாப்பிடுற? நான் சாப்பிட்டுக்கிறேன். என் வயிறு நிறைஞ்சா போதும் எனக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஒரு வழியா சாப்பாடு வந்துருச்சு. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஏன்னா ஆளு சரியான கூட்டமா இருக்கு. சாப்பாடு வந்துச்சு. இது வந்து 100 பிளாஸ். இது வந்து சுடு தண்ணி. இதுதான் நம்மளோட சாப்பாடு. இது வந்து நாசி கோரை. நாசி கோரை ஃப்ரைட் ரைஸ். அது போதும் நம்மளுக்கு. சாப்பிடுவோம். அப்புறம் வந்து அங்க சந்திப்போம். 15 minutes later. ஓகே காய்ஸ், நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இப்போ வந்து அந்த இடத்துக்கு முதல் காட்டு நான் அந்த இடத்துக்கு போக போறேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எனக்கு இப்பதான் கண்ணுல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியுது. சரி அங்க போய் நம்ம பேசுவோம். வாங்கும் போது அந்த இடத்துக்கு போவோம். ஆள் வந்து இன்னும் கூடிய ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மொதல் அங்க போவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. என்ஜாய் பண்றோம். வாங்கஜி வாங்கஜி என்ஜாய் பண்றோம். டீம் வர்க் பண்றோம் ஜி. வாங்கஜி. ஓகே, பின்னாடி சிங்கம் இருக்கு. களத்துல 2 சிங்கம் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கு. நியூ இயர்னு சொன்னா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? புது வருஷம் எல்லாத்துக்கும் தெரியும். நீ இது வரைக்கும் நியூ இயர்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் செஞ்சது, அப்ப ரெசல்யூஷன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தோன்ற விஷயத்த சொல்லு. நான் புது நியூ இயர் எதுவும் செஞ்சதில்லை. வேணா சும்மா நியூ இயர் இவரு செஞ்சது இல்லை, ஆனா நியூ இயர் தான் இவரு செஞ்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கு. சரி சொல்லு, உன்னோட அனுபவத்தை சொல்லு. எந்த அனுபவமும் இல்லை. எந்த அனுபவமும் இல்லையா? இப்போ இந்த கேஸை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எதுவுமே இல்ல. நியூ இயர்ல சத்தியம் பண்ணது இதுக்கப்புறம். சரி, இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போற? இந்த நியூ இயர் 2025ல இதுக்கப்புறம் நம்ம இந்த 1 வருஷம் பயணத்துல வந்து வேற மாதிரி இருப்போம் அப்படின்னு நிச்சயம் திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கிறத சொல்லு. நடக்க போகுது, நடப்பு உள்ளது, நடக்கிறது அனைத்தும் நன்மை. என்ன சொல்ல போறேன்னு நடந்ததுன்ற நடக்க போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. ரொம்ப தத்துவமா பேசுறாங்க. ஐயோ கடவுளே. சரி, என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது? நியூ இயருக்கு போன வருஷம் நான் என்ன பண்ணேன், அதுதான் இந்த வருஷம் பண்ண போறேன். இதுக்கப்புறம் அப்படிதான் பண்ண போறேன். வருஷங்கள் மாறலாம், வயசும் ஏறலாம், ஆனா கேரக்டர் எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். ஹுகும் டைகர் கா ஹுகும். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நடந்து வந்துகிட்டு சடனா அந்த இடத்த பார்த்தா அவ்வளோ கூட்டம். என்னையே வந்து ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டம். அப்படியே எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்து ரசிச்சுட்டு நடந்து போயிட்டு காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த கான்சர்ட் நடக்குது. அங்கதான் வந்து செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல பாட்டை போட்டு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சைனீஸ் பாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ், சைனீஸ், வெளிநாட்டுல உள்ளவங்க, ஃபாரினர் எல்லாரும் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அந்த கூட்டத்துக்குள்ள வந்து நான் நுழைஞ்சு உள்ள போற மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. சட்னி ஆகாதான் குறை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அங்கிருந்து ரசிச்சுட்டு
அப்புறம் அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தேன். ஓகே गाइस, இப்போ வந்து கொஞ்சம் தூரமா வந்து உட்காந்து நின்றுகிட்டு இருக்கேன். மணி இப்போ கரெக்டா 11 மணி ஆச்சு. இப்போ வந்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அவ்வளவு இருக்கு. அதான் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் அழகாக லட்டு மாதிரி இருக்கு. ஒன்னொரு பொண்ணு பிள்ளைங்களும் ரைட் அடிப்பா. இது வாலிப வயசு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து லாம்ப் எடுத்துட்டு லைட் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. காதல் பாட்டா என்ன பாட்டு தெரியல. நானும் உட்காந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடணுமா அப்பதான் வந்து நியூ இயரா இருக்குமா பாருங்க. எல்லாரும் வந்து லைட்டை கையில காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க காட்டலாம். இங்க பாருங்க, SKR வந்து அப்படியே சந்தோஷத்துல இருக்காரு. விட்டா அவர் தட்டு கழட்டி சுத்துவாரு ஓ அப்படின்னு. ஜோக் இல்ல இல்லையா? ஓகே गाइस, இப்ப நடந்து இருந்தோம். கால் வலிக்குது. சும்மா இந்த இடத்துல பாருங்க. முதல்ல வந்துட்டு ஆளு அவ்வளோ இல்ல. இப்ப கூட்டம் வந்து ஆயிட்டு மணி வந்து 11:10 ஆயிடுச்சு. ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா 12 மணிக்கு தெரிக்க விடுறோம். டான்ஸ் கொடுத்துறோம். வக்கீரா யூனிவர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தான் பாத்தீங்களா. நான் வேற மாதிரி சரி வாங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம். நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சு ஓகே गाइस, இப்போ வந்து நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். மணி 12 ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 11:30. எஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரே டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் தான். கரெக்டா 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரும் ஆ ஊ ஆ தலைவரி அப்படின்னு கத்துவாங்க. நம்மள ஹாப்பி நியூ இயர்னு கத்தி எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு கொளுத்திட்டு கிளம்புறோம். ஆமாண்ணா, புது வருஷம் உங்க வயசு எத்தனை மக்களுக்கு சொல்ல வேண்டியதானே? அவனுதான் தெரியுமே. 4ஆம் தேதி 4ஆம் மாசம் வந்துச்சுன்னா எனக்கு 30 வயசு ஆச்சு. அவங்களுக்கு 19. இவருக்கு வந்து 19. 27ஆம் தேதி 10ஆம் மாசம் வந்துச்சுன்னா 19 வயசு. இதுக்கப்புறம் தான் வக்கீரா யூனிவர்ஸ்க்காக வந்து மாடு மாதிரி 2 பேரும் உழைக்கணும். தெரியல என்ன நடக்கும் போகுதுன்னு. ஆண்டவங்க எல்லாம் தான் இருக்கு எல்லாமே. எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. நியூ இயர்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ரெசல்யூஷன். இந்த 365 நாள்ல இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போற ஒரு பிளான் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. நிறைய பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபார் த வக்கீரா யூனிவர்ஸ், மை ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. பட் என்ன நடக்கும் பார்ப்போம். எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு நைட்ல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். vlog வந்து இந்த மாதிரி ஜாலியா பண்ணா. இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வாட்டி எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஒரு மெக்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அதோட வந்து இப்பதான் எடுக்கிறோம். இது வந்து புதுசா ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆரம்பமா இது இருக்கட்டும் அப்படின்னு இருக்கு. மணி 12 ஆகல. 12 மணிக்காக வெயிட் பண்றேன். இப்ப வந்து 11:40. மனசுல உள்ள பாரத்தை வந்து இறக்கி வைக்க போறேன். 12 மணி ஆகணும்னா கத்துல அதரணுங்க. அப்படி இருக்க போது நியூ இயர் 2025 நான் குறி வச்சேன்னா ஏற விழுவோம். அப்படி இருக்கும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. ஓகே गाइस, தண்ணி குடிங்க. நடந்து தண்ணி தாகமா இருக்கு. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மணி 12 ஆகிறதுக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். என்னால் நடந்து கால் வலி தாங்க முடியல. இப்போ போய் அங்கே நிற்கணும். கவுண்ட் டவுன் வரும். தெரிக்க விடுறோம். கத்துறோம். அவ்வளோதான். Cheers. ஓகே, சூப்பர். கஷ்டப்பட்டு உள்ள வந்து பார்த்தா இங்க வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. It's a mind blowing. I can never seen in my life. It's a medical miracle. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கனவுல கூட நான் எதிர்பார்த்தது இல்ல. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 1 இன்ச்சு கூட நகராம இருந்துச்சு. பக்கத்துலயே நின்றுக்கிட்டு அந்த சைனீஸ் பாட்டு, சைனீஸ் கேர்ள். ஒரே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாட்டு நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சடனா வந்து பட்டாசு வெடிச்சிட்டாங்க. 12 மணி ஆச்சு. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி வெடிச்சிட்டாங்க. கவுண்ட் டவுன் இல்லை, அதுதான் சின்னதான் ஒரு வருத்தம். அதனால நான் இப்ப கவுண்ட் டவுன் பண்றேன். 3, 2, 1
வானமா இல்ல வண்ணமயமா அப்படின்னு ஒரு குழம்பி போய் இருக்கிற தருணத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சுத்தி அவ்வளவு ஆள் அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. நான் ஸ்டாப்பா பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கத்துறாங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு. பக்கத்துல ஒரு புள்ள வந்து ஹலோ காட்டுது, ஹாய் காட்டுது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த புத்தாண்டு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தாண்டா அமையட்டும் சொல்லி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். என்னை பிடிச்சாலும் சரி, என்னை பிடிக்காட்டி இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி நியூ இயர். பக்கீரா யூனிவர்ஸ் இந்த யூடியூப் சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் இந்த வெடிக்கிற இந்த வண்ணமயமான இந்த பட்டாசு மாதிரி சும்மா எல்லாமே வெடிக்கும், பறக்க விடுவோம், தெறிக்க விடுவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நாள சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நம்ம கையில ஓகேவா? இதோட நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இவ்வளவுதான் இந்த vlog. பண்ணா ஜாலியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க. இது சொல்ல போறியா? ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ.